ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு எனக்கு வந்து ஒரு டோட்டலி இரிவர்சிபிள் சிஸ்டம் இருக்கு. ஓகே. ஸோ டோட்டல் இரிவர்சிபிள் சிஸ்டம்னா எனக்கு வந்து எய்தர் எனக்கு ஒரு பீக் மட்டும் வரும், பானா எனக்கு ரெண்டு பீக் வராது. ஓகே. ஸோ அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு டோட்டலி இரிவர்சிபிள் சிஸ்டம்ல நம்ம வந்து எப்படி ஆக்சுவலா டோட்டல் இரிவர்சிபிள் சிஸ்டம்ங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம்னா, எனக்கு வந்து ஒரு சிவில எய்தர் ஐ வில் கெட் அ ஆக்சிடேஷன் ஆர் a ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஓகே. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு கண்டிஷன் இருந்துச்சுன்னா, நம்ம அதை வந்து ஒரு டோட்டலி இரிவர்சிபிள் சிஸ்டம் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகே. சப்போஸ் எனக்கு வந்து எனக்கு ஆக்சிடேஷனும் இருக்கு, அதே மாதிரி எனக்கு ரிடக்ஷன் ரியாக்ஷனும் இருக்கு அப்படின்னா, இதோட பீக் டு பீக் டிஃபரன்ஸ் வந்து எனக்கு 60 டு 70 மில்லி வோல்ட் கிட்ட எனக்கு வருது அப்படின்னா, இதை வந்து நம்ம என்னங்கிறத சொல்லுவோம். இதை வந்து ஒரு ரிவர்சிபிள் சிஸ்டம்ங்கிறத சொல்லுவோம். ஓகே. ஸோ 60 இல்ல 59 டு 70 மில்லி வோல்ட். சப்போஸ் இதோட பீக் டு பீக் டிஃபரன்ஸ் வந்து 70 மில்லி வோல்ட்டோட ரொம்ப ஹையரா இருந்துச்சுன்னா, இதை வந்து நம்ம வந்து ஒரு குவாசி ரிவர்சிபிள் சிஸ்டம்ங்கிறத நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு டோட்டலி இரிவர்சிபிள் சிஸ்டத்துக்கு நம்ம எப்படி வந்து இந்த ஆல்பா அதே மாதிரி இந்த எண்ங்கிறத கண்டுபிடிக்கலாங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸோ இதுல வந்து நான் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பேப்பர் கொடுத்துருக்கேன். அது ஜேர்னல் ஆஃப் எலக்ட்ரோஅனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி 878 2020 பப்ளிஷ் ஆனது. இதோட ஆர்டிகிள் நம்பர். ஓகே. ஸோ இதுல இவங்க வந்து எப்படி வந்து நம்ம ஒரு ஆல்பா அதே இது சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் அதே மாதிரி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இந்த ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத இவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ நம்ம அதை வந்து நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கலாங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம இந்த இக்குவேஷன் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ளை பண்றதுக்கு முன்னால இந்த என்டையர் ப்ராசஸ் வந்து நம்ம ஸ்கேன் ரேட் வந்து சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ் டுவர்ட்ஸ் நம்ம ஆப்டிமைஸ் பண்ணணும். ஓகே. ஸோ சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஐபி வெர்சஸ் ஸ்கேன் ரேட்டுக்கு லீனியரா இருக்கணும். ஓகே. ஸோ அதனால லீனியரா இருக்கணும். இன் அடிஷன் டு தட் ஆர் ஸ்கொயர் ஷுட் பி ஈக்குவல் டு 1. இல்லைன்னா நம்ம லாக் கரண்ட் வெர்சஸ் லாக் ஸ்கேன் ரேட் எடுக்கும்போது எனக்கு இதுல ஸ்லோப் வேல்யூ வந்து எனக்கு 1 கிட்ட வரணும். ஓகே. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இது சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ். ஓகே. ஸோ இந்த சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல நான் என்ன ஆக்சுவலா பண்ணுவேன், எனக்கு வந்து ஒரு வேரியஸ் ஸ்கேன் ரேட்ல எனக்கு வந்து ஆக்சுவலா என்ன கிடைக்கும், எனக்கு வந்து பீக் கரண்ட் வரும். புரியுதா? ஸோ நல்லா தெரிஞ்சுங்க, எனக்கு வந்து எய்தர் ஒரு ஆக்சிடேஷன் இல்ல ரிடக்ஷன் கரண்ட் மட்டும்தான் எனக்கு வரும். ஓகே. ஸோ இதை வந்து நான் வேரியஸ் ஸ்கேன் ரேட்டுக்கு நான் வந்து ஸ்டடி பண்ணுவேன். ஓகே. ஸோ நான் ஸ்கேன் ரேட் இன்க்ரீஸ் பண்ண சமயமே எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபினாமினா எனக்கு அக்கறம். ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல இது வந்து இத இப்ப சப்போஸ் எனக்கு வந்து ஆனோடிக் பீக் பொட்டன்ஷியல், அதாவது எனக்கு ஆக்சிடேஷன் மட்டும்தான் நடக்குது அப்படின்னா, அந்த இக்குவேஷன் வந்து எதை கவர்ன் பண்ணணும்னா இதுதான். ஓகே. ஸோ இதுல இபி இஸ் ஈக்குவல் டு இ நாட். இதுல இ நாட்னா என்னன்னா ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். இதுல என்ன நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், எஃப்னா என்னன்னா ஃபாரடே கான்ஸ்டன்ட். ஓகே. ஸோ இதோட யூனிட் வந்து 96485 கூலும் பெர் மோல். ஆர்னா என்னன்னா உங்களுக்கு கேஸ் கான்ஸ்டன்ட். ஓகே. யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், அதோட வேல்யூ வந்து 8.314 ஜூல் பெர் மோல் பெர் கெல்வின். ஓகே. ஸோ இதுல டீனா நமக்கு தெரியும், இது வந்து ஒரு அப்சல்யூட் டெம்பரேச்சர். ஸோ நம்ம வந்து ரூம் டெம்பரேச்சர்ங்கிறத எடுப்போம். ஸோ ரூம் டெம்பரேச்சர்னா 25 டிகிரி செல்சியஸ். ஸோ அதை வந்து நம்ம கெல்வின்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ண சமயம் 298 கெல்வின்ங்கிறது நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ இதுல எல்எம்னா என்னன்னா நேச்சுரல் லாகரிதம். ஓகே. ஸோ வித்தின் பிராக்கெட் அதே தான் ஆர்டி பை ஆல்பா என்எஃப். ஸோ இதுல ஆல்பா என்னன்னா சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். இதுல கே நாட். இதுல கே நாட்னா என்னன்னா ஸ்டாண்டர்ட் ஹெட்ரோஜினஸ் ரேட் கான்ஸ்டன்ட். ஓகே. இல்லைன்னா நம்ம அது எப்படியும் சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஹெட்ரோஜினஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரேட் கான்ஸ்டன்ட். ஓகே. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ஹெட்ரோஜினஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரேட் கான்ஸ்டன்ட்டும் ஆல்பா அதே மாதிரி என், இதுதான் நம்ம எப்பவே வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஓகே. ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு இக்குவேஷன் அப்ளை பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆல்பா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ஹெட்ரோஜினஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரேட் கான்ஸ்டன்ட். இது கே நாட் இல்லைன்னா கே எஸ்ங்கிறத நம்ம சொல்லுவாங்க. ஓகே. ஸோ கேஎஸ்னா நம்ம கீழே இங்க எழுதுவோம். ஓகே. ஸோ கேஎஸ்னா ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரேட் கான்ஸ்டன்ட் அர்த்தம். ஓகே. ஸோ இதுல நீங்க இப்ப பாத்தீங்கன்னா இதுல இபிஏ, ஸோ இந்த கர்வ் இந்த இக்குவேஷன் பார்த்தனாலே உங்களுக்கு என்ன தெரியும், நம்ம வந்து ஒரு வேரியஸ் ஸ்கேன் ரேட்டுக்கு நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா
நமக்கு வந்து என்ன ஆகும், நமக்கு வந்து வேரியஸ் பொட்டன்ஷியல் நமக்கு பீக் வரும். ஓகே, ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும், இபிஏக்கும் லாக்ரிதம் ஆஃப் ஸ்கேன் ரேட்டுக்கும் நம்ம வந்து ஒரு பிளாட் போட்டோம் அப்படின்னா இந்த என்டையர் வேல்யூ தான் ஆக்சுவலி என்னது, இன்டர்செப்ட். ஓகே, வேற இந்த என்டையர் வேல்யூ தான் என்னது, ஸ்லோப். ஓகே, ஏன்னா this resembles என்ன equation, y is equal to c plus mx. ஓகே, அப்போ நீங்க இதுல பார்த்தே நீங்க ஆக்சுவலா என்ன தெரிஞ்சுக்கலாம், இபிஏ வந்து y ஆக்சிஸா இருக்கும்போது லாகரிதம் ஆஃப் ஸ்கேன் ரேட் x ஆக்சிஸா இருந்துச்சுன்னா நமக்கு கிடைக்கிற ஸ்லோப் வேல்யூ தான் என்னது, RT by alpha NF. ஓகே, வேற இன்டர்செப்ட் தான் நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன், இந்த என்டையர் டெர்மினாலஜி. ஓகே, இந்த என்டையர் டெர்மினாலஜி தான் நான் வந்து சிங்கிறத நான் ரெப்ரசென்ட் பண்றேன். ஓகே, ஸோ சி வந்து இங்க வரும். ஓகே, ஸோ இது வந்து ஃபார் தி என்னது, எனக்கு வந்து வெறும் எனக்கு ஒரே ஒரு பீக் மட்டும் வருது, ஆனா அந்த பீக் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, நான் ஸ்கேன் ரேட் இன்க்ரீஸ் பண்ண. சரியா? ஸோ அந்த மாதிரி இருக்க சமயத்துல நம்ம இந்த இக்குவேஷனை வச்சு நம்ம வந்து எதெல்லாம் கண்டுபிடிப்போம், கே நாட், அதே மாதிரி ஆல்பா, அதே மாதிரி என். ஓகே, ஸோ இந்த மூணுங்கிறத நம்ம என்னங்கிறது கண்டுபிடிப்போம். ஸோ சிமிலர்லி இப்போ சப்போஸ் எனக்கு வந்து எனக்கு ரிடக்ஷன் பீக் எனக்கு வருது அப்படின்னா நான் இங்கேயும் நான் மறுபடியும் ஆக்சுவலி என்னதான் பண்ணுவேன், நான் வந்து ஸ்கேன் ரேட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு ஆக்சுவலி என்ன ஆகும், எனக்கு கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அதே நேரத்தில் பொட்டென்ஷியலும் ஷிஃப்ட் ஆகிட்டே தான் போகும். புரியுதா? ஸோ இங்கேயும் நம்ம வழக்கமா என்ன பண்ணுவோம், இந்த இபிசி தான் ஆக்சுவலா என்னது, ஒய். இந்த என்டையர் டேர்ம் ரிசம்பிள்ஸ் ஆக்சுவலா வந்து என்னது, சி. இது மைனஸ் இந்த என்டையர் வேல்யூ வந்து என்னது, எம். இந்த லாகரிதம் ஆஃப் ஸ்கேன் ரேட் வந்து எக்ஸ். அப்போ நமக்கு இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், நான் ஒருவேளை பிளாட் போடுறேன் அப்படின்னா இது இபிசி should be in y axis, x axis எதா இருக்கும், லாகரிதம் ஆஃப் ஸ்கேன் ரேட் இருக்கும். இந்த இதுல ஸ்லோப் வேல்யூ என்னதான் வரும், ஸ்லோப் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஆர்டி. சரி, இதுல ஸ்லோப் வேல்யூ வந்து நெகட்டிவா வரும். ஓகே, ஸோ இதுல ஸ்லோப் வேல்யூ வந்து இப்படி நமக்கு நெகட்டிவா வரும். ஏன் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க வந்து மைனஸ் டேர்ம்னு இருக்கு. ஓகே, ஸோ இதுல வந்து நான் வந்து இப்போ ஒரு ஸ்லோப் வேல்யூன்னு எடுக்கிறேன்னா அந்த ஸ்லோப் வேல்யூ தான் என்னது, எம் வேல்யூ ஈக்குவல் டு ஆர்டி பை 1 மைனஸ் ஆல்பா என்எஃப். ஓகே, ஸோ இதுதான் ஸ்லோப். இந்த இன்டர்செப்ட் வேல்யூ தான் என்னது, இந்த இன்டர்செப்ட் வேல்யூ தான் சி. அந்த சி தான் இட் ரிசம்பிள்ஸ் என்னது, இந்த இ நாட் பிளஸ் இந்த ரிமைனிங் இந்த எல்லா டேர்மே. இந்த எல்லா டேர்ம் நான் இங்க என்ன நான் என்சர்க்கிள் பண்ணியிருக்கேனோ அதுதான் சி. புரியுதா? ஸோ இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்டாண்டர்ட் ஹெட்ரோஜீனஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் கான்ஸ்டன்ட்னா நம்ம என்னங்கிறது பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என்ன ஒரு அசம்ஷன் எடுத்திருக்கேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு கிளாசிக் கார்பன் எலக்ட்ரோட் இருக்கு. அந்த கிளாசிக் கார்பன் எலக்ட்ரோடு வந்து நான் ஒரு நானோ மெட்டீரியல் வச்சு நான் மாடிஃபை பண்றேன். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்றேன், ஒரு எலக்ட்ராக்டிவ் ஸ்பீஷிஸ்ங்கிறது ஒரு அனலைட்டை நான் ஆட் பண்றேன். நான் என்ன ஒரு கண்டிஷன் எடுத்துக்கேன் அப்படின்னா, ஒரு இக்லிபிரியம் கண்டிஷன். ஒரு இக்லிபிரியம் கண்டிஷன் ஆக்சுவலா என்ன மீனிங், நான் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ல எனக்கு இந்த ஆக்சிடைசிங் ஸ்பீஷிஸும் என்னோட ரிடியூஸ்டு ஸ்பீஷிஸும் ஈக்குவல் கான்சென்ட்ரேஷன்ல இருக்கும். புரியுதா? ஸோ இக்லிபிரியம் கான்சென்ட்ரேஷன்ல இருக்குது அப்படின்னா இந்த ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷிஸ் வந்து 50% இருக்கும். அதே மாதிரி இந்த ரெடியூஸ்டு ஸ்பீஷிஸும் 50% இருக்கும். ஓகே, ஸோ 50% இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு இக்லிபிரியத்துல மெயின்டைன் பண்ணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு இக்லிபிரியம்ல மெயின்டைன் பண்ண சமயம் என்னோட எலக்ட்ரோடுக்கும் அதே நேரத்துல என்னோட எலக்ட்ரோட் ஸ்பீஷிஸுக்கும் நடுவுல எவ்வளவு ஃபாஸ்டா எனக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அதை ரெப்ரசென்ட் பண்றதுதான் என்னது, ஸ்டாண்டர்ட் ஹெட்ரோஜீனஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இத நம்ம எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம், இல்லாட்டினா ஸ்டாண்டர்ட் ஹெட்ரோஜீனஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் கான்ஸ்டன்ட்ங்கிறத நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இதை வந்து கே நாட்டுங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, இல்லாட்டினா இதை வந்து கே எஸ்ங்கிறதும் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. புரியுதா? ஸோ இதுல நான் சொல்லியிருக்க கண்டிஷன் என்னது, என்னோட அப்ளைட் பொட்டன்ஷியல் வந்து இக்லிபிரியமா பொட்டன்ஷியல் இருக்க சமயத்துல நான் வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் கான்ஸ்டன்ட்டை நான் டிட்டர்மின் பண்றேன் அப்படின்னா அதுதான் ஆக்சுவலி எதை பத்தி சொல்லும், என்னோட எலக்ட்ரான் வந்து என்னோட எலக்ட்ராக்டிவ் ஸ்பீஷிஸும் என்னோட எலக்ட்ரோடுக்கும் நடுவுல எவ்வளவு ஸ்லோவா டிரான்ஸ்பர் ஆகுதா ஃபாஸ்டா டிரான்ஸ்பர் ஆகுங்கிறது அதுதான் எனக்கு வந்து சொல்லும். புரியுதா? ஸோ அதுதான் நான் இங்க என்ன மீன் பண்ணியிருக்கேன், இஃப் கே நாட் வேல்யூ இஃப் இட் இஸ் வெரி வெரி ஹை, தென் ஆக்சுவலி வாட் டஸ் இட் இண்டிகேட், there is a fast electron transfer between the electroactive species and the electrode surface. புரியுதா? ஸோ எனக்கு கே நாட் வேல்யூ வந்து கே நாட் வேல்யூவோட யூனிட் என்னன்னா பெர் செகண்ட். ஓகே,
ஸோ இதுல பெர் செகண்ட்ல வேல்யூ வந்து இந்த கே நாட் வேல்யூ ஹையா இருந்துச்சுன்னா நான் சும்மா ஒரு அசம்ஷன் எடுக்கிறேன். எனக்கு கே நாட் வேல்யூ வந்து எனக்கு ஒன்னு வந்து 0.5 செகண்ட் இருக்கு, இன்னொன்னு 5 × 10⁻³ செகண்ட் இருக்கு அப்படின்னு ஒரு அசம்ஷன் எடுக்கிறேன்னா இந்த 0.5 செகண்ட் வந்து இட் இஸ் வெரி வெரி ஹை. ஓகே, வேரஸ் இந்த 5 × 10⁻³ பெர் செகண்ட்ங்கிறது வெரி வெரி லோ. அப்பன்னு என்ன மீனிங்? இந்த ரொம்ப வேல்யூ கம்மியா இருந்துச்சுன்னா இட் இண்டிகேட்ஸ் அ ஸ்லோ எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர். ஓகே, ஸ்லோ எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபரா இருக்கும். அதே நேரத்துல இந்த பீக் டு பீக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் யூஸ்வலா ஜாஸ்தியாவே இருக்கும். ஓகே, இது வந்து ஃபார் குவாசி ரிவர்சிபிள் சிஸ்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா. அதே மாதிரி எதுல ஃபாஸ்ட் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் இருக்கும் அப்படின்னா இந்த கே நாட் வேல்யூ ரொம்ப ஹையா இருந்துச்சுன்னா எனக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஃபாஸ்டா இருக்கும். அதே நேரத்துல எனக்கு பீக் கரண்ட் ஹையா இருக்கும். அதே நேரத்துல இந்த பீக் டு பீக் செப்பரேஷன், இந்த பீக் டு பீக் செப்பரேஷன் என்னது, இந்த ஆனோடிக்கும் இந்த கேத்தோடிக்கும் உள்ள பீக் டு பீக் செப்பரேஷனும் ரொம்ப கம்மியா இருக்கும். புரியுதா? ஸோ அதே மாதிரி ஓவர் பொட்டன்ஷியலும் கம்மியா இருக்கும். புரியுதா? ஸோ அப்போ மூணு விஷயம் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். எனக்கு கே நாட் வேல்யூ கூட இருக்குன்னா எனக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அதே நேரத்துல இந்த பீக் டு பீக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அதனால பை டிஃபால்ட் வந்து ஓவர் பொட்டன்ஷியலும் கம்மியா இருக்கும். புரியுதா? நோ, இப்போ நம்ம எதை பத்தி ஆக்சுவலா பார்க்க போறோம் அப்படின்னா ஆல்ஃபாங்கிறது பத்தி நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ நான் ப்ரையர் டு தட் நான் வந்து ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கிறேன். நமக்கு முன்னாலே நமக்கு தெரியும், எனக்கு ஒரு சைக்கிளிக் வோல்டாமெட்ரியில எனக்கு வந்து ஒய் ஆக்சிஸ் எப்பவே வந்து கரண்ட், எக்ஸ் ஆக்சிஸ் எப்பவே வந்து பொட்டன்ஷியல். ஓகே, ஸோ இதுல என்னோட பொட்டன்ஷியல் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஹை டு லோவா இருந்துச்சுன்னா அப்பர் சைடு வந்து ரிடக்ஷன், லோவர் சைடு ஆக்சிடேஷன். அதே மாதிரி என்னோட எக்ஸ் ஆக்சிஸ்ல லோ டு ஹைங்கிற மாதிரி பொட்டன்ஷியல் ஆக்சுவலி இருந்துச்சு அப்படின்னா அப்பர் வந்து ஆக்சிடேஷன், லோவர் வந்து ரிடக்ஷன். ஓகே, ஸோ இதுல நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் டைரக்டா இங்க போறேன். இப்போ நம்ம என்ன ஆக்சுவலா சொல்றேன், இந்த சைக்கிளிக் வோல்டாமெட்ரி பாத்தீங்கன்னா இது நான் எங்க இருந்து எங்க வரைக்கும் இருக்கு, லோ டு ஹை வரைக்கும் இருக்கு. அப்ப லோ டு ஹை வரைக்கும் இருக்குன்னா அப்பர் சைடு வில் பி ஆக்சிடேஷன், லோவர் சைடு வில் பி ரிடக்ஷன். ஓகே, ஸோ இப்போ நான் இதுல என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஆல்பா வேல்யூ வந்து லெஸ் தென் 0.5 இருந்துச்சுன்னா ஆனோடிக் பீக் பொட்டன்ஷியல் இஸ் less sensitive to scan rate, whereas cathodic peak potential is more sensitive to scan rate. ஓகே, ஸோ இது இப்படின்னா என்ன சார் ஆக்சுவலா நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்க கேட்டீங்கன்னா, சரி இந்த கேர்வை பாருங்க. அதாவது ஆல்பா வந்து லெஸ் தென் 0.5 இருக்கும்போது இந்த இபிசி வேல்யூ பாருங்க, பொட்டன்ஷியல் வந்து ரொம்ப டிராஸ்டிக்கா சேஞ்ச் ஆகுது நான் ஸ்கேன் ரேட் இன்க்ரீஸ் பண்ண. ஓகே, சரி சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இது இனிஷியலா இது வந்து ஒரு வேல்யூ இருக்கும். ஓகே, சும்மா 0.5 எடுத்துக்கிறேன். இது நெக்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்கும், 0.4 இருக்கும். இது மேபி 0.3 இருக்கலாம். அப்போ தெரியுதா? அப்போ இங்க நீங்க பாத்தீங்கன்னா நான் ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் பண்ண என்னோட என்ன டிஃபரன்ஸ் ஆக்சுவலா ஜாஸ்தி ஆகுது, பீக் பொட்டன்ஷியல் வந்து ஜாஸ்தி ஆகுது. என்ன பீக் பொட்டன்ஷியல், கேத்தோடிக் பீக் பொட்டன்ஷியல். அதனாலதான் இங்க நம்ம என்ன ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம், கேத்தோடிக் பீக் பொட்டன்ஷியல் இஸ் மோர் சென்சிட்டிவ் டு ஸ்கேன் ரேட். ஓகே, ஆனா இதே நேரத்துல நீங்க ஆனோடிக் பீக் பொட்டன்ஷியல் பாருங்க, இந்த நான் ஸ்கேன் ரேட் இன்க்ரீஸ் பண்ண இதோட டிஃபரன்ஸ் வந்து என்னது, இந்த பீக் டு பீக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்மால். ஓகே, ஒரு ஸ்கேன் ரேட்ல இருக்கக்கூடிய ஆனோடிக் பீக் பொட்டன்ஷியலும் இன்னொரு ஸ்கேன் ரேட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பீக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே, சோ அதனாலதான் நம்ம ஆக்சுவலா என்ன சொல்றோம், வென் ஆல்பா வேல்யூ என்னது லெஸ் தென் 0.5 கேத்தோடிக் பீக் பொட்டன்ஷியல், தெரியுதா, கேத்தோடிக் பீக் பொட்டன்ஷியல் மோர் சென்சிட்டிவ். ஏன்னா நீங்க ஸ்கேன் ரேட் இன்க்ரீஸ் பண்ண இது டிராஸ்டிக்காவே சேஞ்ச் ஆயிட்டே போகுது. புரியுதா? சோ அதனாலதான் நம்ம என்ன மென்ஷன் பண்றோம், இபிசி பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா, அதாவது கேத்தோடிக் பீக் பொட்டன்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூ பாத்தீங்கன்னா இட் ரிக்யர் மோர் ஓவர் பொட்டன்ஷியல். புரியுதா? ஏன்னா இது நிறைய ஹை பொட்டன்ஷியல் தேவைப்படுது. ஓகேயா? வேரஸ் நீங்க வந்து ஒரு ஆனோடிக் பீக் பொட்டன்ஷியல் பாத்தீங்கன்னா அது ஆக்சுவலா என்ன இருக்கு, ஓவர் பொட்டன்ஷியல் ரொம்ப கம்மியா இருக்கு. ஓவர் பொட்டன்ஷியல் என்னது, நீங்க அடுத்த ஸ்கேன் ரேட் நீங்க அப்ளை பண்ணும்போது அது ஒரு ஒரு சர்டன் பொட்டன்ஷியல் தேவைப்படுது, அப்படிதானே? சோ அந்த டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, சி இன்னொரு விஷயம் நீங்க எப்பவே தெரிஞ்சுக்கணும், நம்ம வந்து ஒரு ரிவர்சிபிள் சிஸ்டம் எப்பவே சொல்றோம்னு வச்சுக்கலாம். இது வந்து எனக்கு வந்து ஆக்சிடேஷன், இது ரிடக்ஷன். அப்போ நம்ம வந்து எப்பவே வந்து நம்ம வந்து ஒரு ரிவர்சிபிள் சிஸ்டம் அந்த மாதிரி ஏதாவது சொல்றோம் அப்படின்னா இந்த ஆக்சிடேஷன் வந்து ஆக்சுவலா எங்க மூவ் ஆகும், அதாவது இந்த ஆக்சிடேஷனுக்கும் இந்த ரிடக்ஷனுக்கும் பீக் டு பீக் டிஃபரன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 மில்லி வோல்ட் கிட்ட இருக்கும். புரியுதா? ஆனா
எப்போ வந்து இது வந்து குவாசி irreversible சிஸ்டத்தை நோக்கி போகும் அப்படின்னா இந்த ரிடக்ஷன் வந்து உங்களுக்கு ஆக்சுவலி என்ன ஆகும், இங்க இதுல பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல நோக்கி ஷிஃப்ட் ஆயிட்டே போகும். அதே நேரத்துல இந்த என்னது இந்த ஆக்சிடேஷன் பீக் பொட்டன்ஷியல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் நோக்கி ஷிஃப்ட் ஆயிட்டே போகும். ஓகே, சோ அதுதான் நான் இங்கேயும் காமிச்சிருக்கேன். இங்கே பாத்தீங்கன்னா என்னது இந்த இபிசி வந்து லெஃப்ட் நோக்கி ஷிஃப்ட் ஆயிட்டே போகும். அதே நேரத்துல இந்த இபிஏ வந்து ரைட் நோக்கி ஷிஃப்ட் ஆயிட்டே போகும். புரியுதா? அப்போ இந்த லெஃப்ட்லயும் ரைட் ஆகி ஷிஃப்ட் ஆயிட்டு போகும்போது ஒவ்வொரு ஸ்கேன் ரேட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது அதோட பீக் டு பீக் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்பா வேல்யூ லெஸ் தென் 0.5 இருக்கும்போது இபிசி தான் ஹைலி சென்சிட்டிவ். ஓகே, வேற இபிஏ வந்து அவ்வளவு சென்சிட்டிவ் கிடையாது. ஓகே, சோ அதுதான் நான் வந்து எங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்க போன ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா when alpha value is less than 0.5 oxidation reaction is more sensitive to change in applied potential than the reduction reaction. அப்படின்னு என்ன மீனிங்? சி இங்க நான் மென்ஷன் பண்ணிட்டு வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்கேன் ரேட். ஓகே, சி வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்கேன் ரேட்ல இபிசி வந்து ஹைலி சென்சிட்டிவா இருக்கு. புரியுதா? ஆனா வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல், நான் பொட்டன்ஷியலை நான் லைட்டா நான் சேஞ்ச் பண்ணும்போது எது வந்து ஹைலி சென்சிட்டிவா இருக்குன்னா இதுல ஆனோடிக் பீக் பொட்டன்ஷியல் தான். ஓகே, ஸோ இதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் இதுல ஒரு பொட்டன்ஷியல் அடுத்த பொட்டன்ஷியல் நான் ஒரு டிஃபரன்ஸ் நான் அப்ளை பண்ணேன்னா எனக்கு அடுத்த ஸ்டாண்டர்ட்ல எனக்கு இங்க பீக் வருது, அப்படிதானே? சோ அதுதான் நம்ம என்ன சொல்ல வரோம், ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் இஸ் ஹைலி சென்சிட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு அப்ளைட் பொட்டன்ஷியல். ஓகேயா? ஆனா வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்கேன் ரேட் நீங்க பாத்தீங்கன்னா எதுக்கு சென்சிட்டிவ்? கேத்தோடிக் பீக் பொட்டன்ஷியலுக்கு தான் ஹைலி சென்சிட்டிவ். புரியுதா? சோ சோ இது வந்து நான் வந்து 8வது லெக்சர் சீரீஸ்ல நேச்சுரல் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அங்க வந்து 3 minute 25 செகண்ட்ல நேச்சுரல் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா when alpha value is less than 0.5 oxidation reaction is less sensitive னு சொல்லியிருக்கேன். புரியுதா? பட் ஆக்சுவலி இட் இஸ் ராங். ஓகே, ஆக்சுவலி என்ன மீனிங் அப்படின்னா oxidation reaction na it is more sensitive, okay, to the change in applied potential than the reduction reaction. Okay, so இப்போ alpha value greater than 0.5 னா ஆக்சுவலி என்ன அர்த்தம்? இங்க நீங்க பாருங்க, ஆல்பா வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் 0.5 இருக்குன்னா இதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுல இந்த ரெண்டு கேஸ் இந்த டயக்ராம் பார்த்தோம்னா நமக்கு எது ஹைலி சென்சிட்டிவ்னு தெரியுது? ஸ்கேன் ரேட் பார்க்கும்போது ஆனோடிக் பீக் பொட்டன்ஷியல் தான் ஹைலி சென்சிட்டிவ். ஏன்னா ஸ்கேன் ரேட் நான் சேஞ்ச் பண்ண நீங்க பாருங்க இந்த ஒவ்வொரு பீக் பொட்டன்ஷியலும் டிராஸ்டிக்கா சேஞ்ச் ஆகுது. புரியுதா? சோ அதனால நீங்க என்ன எழுதியிருக்கோம், when alpha greater than 0.5 இது anodic peak potential is more sensitive to scan rate. Okay, whereas cathodic peak potential என்னது, it is less sensitive. ஓகேயா? ஆனா நீங்க பொட்டன்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூ பாத்தீங்கன்னா எது ஹைலி சென்சிட்டிவ்? கேத்தோடிக் பீக் பொட்டன்ஷியல் தான் சென்சிட்டிவ். அப்படின்னு என்ன மீனிங்? ரிடக்ஷன் ரியாக்ஷன் தான் ஹைலி சென்சிட்டிவ். புரியுதா? அதான் நீங்க என்ன எழுதியிருக்கேன், when alpha is greater than 0.5 reduction reaction is highly sensitive to the change in applied potential. புரியுதா? வேற ஸ்கேன் ரேட்டிங் பாத்தீங்கன்னா ஆனோடிக் பீக் பொட்டன்ஷியல் தான் ஹைலி சென்சிட்டிவ். சரியா? இப்போ ஆல்பா வேல்யூஸ் ஈக்குவல் டு 0.5ன்னு சொன்னேன்னா எனக்கு இந்த ஆக்சிடேஷன் ரியாக்ஷனுக்கும் ரிடக்ஷன் ரியாக்ஷனுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் என்ன இருக்கும், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கும். இன்னொன்னு ஓவர் பொட்டன்ஷியலும் ரெண்டுத்துக்குமே ஒரே சேம் தான். இல்லைன்னா இன்டைரக்ட் எப்படி சொல்லிக்கலாம், ரெண்டுக்குமே எனர்ஜி பேரியர் எனக்கு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கும் ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கும் ஒரே சேம். அதனாலதான் நிறைய பேப்பர்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்பா வேல்யூ வந்து 0.5ங்கிறது ஒரு அசம்ஷன் எடுத்துக்குவாங்க. புரியுதா? சோ இங்க நான் என்ன எழுதியிருக்கேன், ரெண்டுமே ஓவர் பொட்டன்ஷியல் சேமா இருக்கிறதுனால இந்த பீக் டு பீக் இந்த ஷிஃப்ட் ஆறது உங்களுக்கு என்ன இருக்கும், ஒவ்வொரு ஸ்கேன் ரேட்டுக்கும் ஷிஃப்ட் ஆறது வந்து ஆனோடிக்கும் கேத்தோடிக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கும். சோ அதுதான் நீங்க என்ன எழுதியிருக்கேன், எனர்ஜி பேரியர் ஃபார் ஆக்சிடேஷன் அஸ் வெல் அஸ் ரிடக்ஷன் ரியாக்ஷன் இஸ் சிமெட்ரிக் இன் நேச்சர். புரியுதா? சோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன், ஒரு டேட்டா எடுக்கிறேன். ஓகேயா? சோ இது வந்து ஸ்கேன் ரேட், இது வந்து என்னது ஒரு ஆனோடிக் பீக் பொட்டன்ஷியல்ல நான் என்ன பண்றேன், ஸ்கேன் ரேட் இன்க்ரீஸ் பண்ண எனக்கு வந்து ஒரு ஆனோடிக் பீக் பொட்டன்ஷியல்ல எனக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுது. ஓகே, சோ எப்பயும் நீங்க தெரிஞ்சுக்கணும், நான் ஆனோடிக் பீக் பொட்டன்ஷியல் ஆக்சுவலா சொல்றேன்னா அது எங்க நோக்கி தான் ஆக்சுவலா ஷிஃப்ட் ஆகும், ஹை. ஓகே, லோ டு ஹை, அதாவது பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் நோக்கி தான் ஷிஃப்ட் ஆயிட்டே போகும் நான் ஸ்கேன் ரேட் இன்க்ரீஸ் பண்ண. அதே நேரத்துல கேத்தோடிக் பீக் பொட்டன்ஷியல் எடுத்துட்டேன் அப்படின்னா நான் ஸ்கேன் ரேட் இன்க்ரீஸ் பண்ண அது வந்து லெஃப்ட் நோக்கி தான் ஷிஃப்ட் ஆகும். அதாவது பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் நோக்கி தான் ஷிஃப்ட் ஆயிட்டே போகும். ஓகே, சி இதுல வந்து நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்க ஆனோடிக் பீக் பொட்டன்ஷியல் எப்படி ஷிஃப்ட் ஆகுது, டுவர்ட்ஸ் பாசிட்டிவ். அப்படிதான் ஸ்கேன் ரேட் இன்க்ரீஸ் பண்ண அதுதான் இங்கேயும் காமிச்சிருக்கேன்.
புரியுதா? நம்ம ஸ்கேன் ரேட் இன்க்ரீஸ் பண்ண பண்ண அது பாசிட்டிவ் நோக்கி தான் ஷிஃப்ட் ஆகும். சரியா? சோ இங்க நான் வந்து ஒரு வேல்யூ இங்க வந்து கொடுத்திருக்கேன். ஓகே. சோ இந்த இதுக்கு நமக்கு கண்டிஷன் என்னது? as usual நான் சொன்ன மாதிரி இது சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல இருக்கணும். அப்பனா ஐபி வெர்சஸ் ஸ்கேன் ரேட்டுக்கு என்னதான் இருக்கணும்? இது லீனியரா இருக்கணும். ஓகேயா? சோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு கண்டிஷன்ல எனக்கு ஒரே ஒரு பீக் மட்டும்தான் எனக்கு வரும். ஓகே. அந்த ஒரே ஒரு பீக் என்னது? ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். சோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? அதோட பீக் பொட்டன்ஷியல் தான் நம்ம இபிஏங்கிறத நம்ம சொல்றோம். ஓகே. சோ நான் ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் பண்ண பண்ண எனக்கு என்ன ஆகுது? இந்த பீக் பொட்டன்ஷியல் வந்து டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு எனக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிட்டே போகுது. ஓகே. அதுதான் நீங்க இனிஷியலா பாத்தீங்கன்னா லோவா இருக்கு. போக போக நீங்க ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் பண்ண பண்ண உங்களுக்கு என்னது? உங்களுக்கு பீக் பொட்டன்ஷியலும் ரைட் சைடுல ஷிஃப்ட் ஆயிட்டே போகுது. புரியுதா? சோ இதுதான் நம்ம இப்போதைக்குள்ள டேட்டா பாயிண்ட் எடுத்திருக்கோம். நம்ம இப்ப இத வச்சு நம்ம எத பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம ஆல்பா கண்டுபிடிக்க போறோம், என் கண்டுபிடிக்க போறோம். அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ஹெட்ரோஜீனஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரேட் கான்ஸ்டன்ட்டும் நம்ம என்னங்கிறது நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்? இந்த 2 டேட்டா பாயிண்ட்டுமே நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து ஆரிஜின்ல வந்து நான் வந்து இங்க வேல்யூல நான் எழுதியிருக்கேன். புரியுதா? இங்க தெரியுதா? இதுதான் வந்து ஸ்கேன் ரேட், இதுதான் இபிஏ. புரியுதா? சோ அதுதான் நான் இங்க அப்படியே வந்து நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்? வேல்யூல எழுதியிருக்கேன். சோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் வந்து இங்க என்ன எழுதியிருக்கேன்? நான் லாகரிதம் ஆஃப் ஸ்கேன் ரேட் எடுக்கிறேன். புரியுதா? சோ லாகரிதம் ஆஃப் ஸ்கேன் ரேட் எடுக்கிறதுக்கு சின்டாக்ஸ் என்னன்னா, எல்என் விதின் பிராக்கெட் என்னது? இங்கதான் காலம் ஏ. ஓகே. சோ உங்களுக்கு நமக்கு நல்லாவே தெரியும். இந்த காலம் ஏ தான் என்னது? ஸ்கேன் ரேட். ஓகே. இந்த காலம் ஏ தானே ஸ்கேன் ரேட். அப்ப நான் என்ன பண்றேன்? இந்த காலம் ஏ தான் நான் ஆக்சுவலா என்ன பண்றேன்? இங்க வந்து எழுதுறேன். ஓகே. சோ விதின் பிராக்கெட் போட்டு என்டர்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு இப்போ இந்த எல்லா வேல்யூமே ஆக்சுவலா என்னது? இட் இஸ் அ நேச்சுரல் லாகரிதம் ஸ்கேல். புரியுதா? இப்ப நான் இங்க என் சர்க்கிள் பண்ணிருக்கிறதோட யூனிட் என்னது? வோல்ட் பெர் செகண்ட். ஓகே. ஆனா நான் லாகரிதம் எடுத்துட்டேன்னா இட் இஸ் அ டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி. புரியுதா? அதுக்கு எப்பவே யூனிட் வந்து நீங்க வோல்ட் பெர் செகண்ட்னு சொல்லி மென்ஷன் பண்ணக்கூடாது. ஓகே. சோ இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? லாகரிதம் ஸ்கேல் எடுத்துட்டேன்னா, இப்போ அவுட்புட்ட அதே தான். என்ன? இபிஏ. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். நான் உங்களுக்கு முன்னாலே சொல்லியிருக்கேன். நம்ம வந்து எதுக்கும் வச்சுதான் பிளாட் போடுறோம். இபிஏக்கும் லாகரிதம் ஸ்கேன் ரேட்டுக்கு வச்சு தான் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்? ஒரு பிளாட் போட போறோம். ஓகே. சோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்? இந்த இபிஏக்கும் லாகரிதம்க்கும் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து ஒரு ஸ்கேட்டர் பிளாட் போட்டுக்கிறேன். ஓகேயா? இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன்? அனாலிசிஸ்ல போறேன், ஃபிட்டிங்ல போறேன், லீனியர் ஃபிட், ஓப்பன் டயலாக். ஓகே. சோ இதுல ஓகேன்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்க இதுல பாத்தீங்கன்னா, நமக்கு ஆக்சுவலா என்ன வந்திருக்கு? இதுல ஸ்லோப் வேல்யூங்கிறது பாத்தீங்கன்னா, நமக்கு என்ன வேல்யூ வருது? 0.0374. ஓகே. இன்டர்செப்ட்னு பாத்தீங்கன்னா 0.3967. ஓகே. சோ இந்த வேல்யூ தான் நான் இப்ப எங்க பண்ணியிருக்கேன்? இங்க வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். புரியுதா? இது ஸ்லோப், இது இன்டர்செப்ட். ஓகே. சோ இப்போ நமக்கு என்னங்கிறது தெரியும்? இதுதான் ஈக்குவேஷன். புரியுதா? இந்த ஈக்குவேஷன் தான் நான் இங்க வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். புரியுதா? சோ இந்த ஈக்குவேஷன்ல வந்து இப்ப நான் என்ன பண்றேன்? இபிஏ ஈக்குவல் டு இந்த என்டையர் வேல்யூ லுக்ஸ் லைக் தி இன்டர்செப்ட். புரியுதா? சரி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன். நம்ம வந்து ஒரு பிளாட் போடுறோம் அப்படின்னா இபிஏக்கும் அதே மாதிரி வந்து லாகரிதம் ஆஃப் ஸ்கேன் ரேட்னு போடுறோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? ஒரு இன்டர்செப்ட் வரும். ஓகே. ஒரு சீன் இன்டர்செப்ட் வரும். இது வந்து ஸ்லோப் எம்ங்கிறது வரும். இப்போ இந்த என்டையர் டேர்ம் தான் ஆக்சுவலா வந்து என்னது? எம். ஓகே. வேறஸ் இந்த என்டையர் டேர்ம் நான் என்ன இப்போ நான் மென்ஷன் பண்ணியிருக்கேனோ அதுதான் இன்டர்செப்ட். புரியுதா? இப்ப நமக்கு இன்டர்செப்ட் வேல்யூ என்னது? 0.3967. சோ அதுதான் நான் என்ன பண்ணியிருக்கேன்? இங்க சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இன்டர்செப்ட். இப்ப நமக்கு ஸ்லோப் என்னது? ஸ்லோப் வேல்யூ வந்து 0.0374. அதுதான் நான் இப்போ இங்க சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். சரியா? சோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுமே நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம என்ன எழுதலாம்? ஆர்டி பை ஆல்பா என்எஃப் ஈக்குவல் டு என்னது? என்னோட ஸ்லோப் வேல்யூ என்னது? 0.0374. புரியுதா? சோ இதுல எனக்கு ஆல்பா என் வந்து எனக்கு ரைட் ஹேண்ட் சைட் போச்சுன்னா 0.0374 டினாமினேட்டர்ல வந்துடும். ஓகே. இப்போ எனக்கு ரேட் கான்ஸ்டன்ட் தெரியும். 8.314. டெம்பரேச்சர் நான் பண்ணது ரூம் டெம்பரேச்சர். ஸோ அதனால 298 போடுறேன். ஆல்பா என் தான் நம்ம இப்ப கால்குலேட் பண்ண போறோம். ஸோ எஃப் வேல்யூ வந்து 96485. புரியுதா? ஸோ இது எல்லாமே நான் இப்ப சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 0.686ங்கிறது எனக்கு கிடைக்குது. ஓகே. ஸோ இதுல நம்ம என்ன ஒரு அசம்ஷன் எடுக்கிறோம்? எனக்கு வந்து ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 0.5. அதாவது
ஆனோடிக் பொட்டன்ஷியலும் கேத்தோடிக் பீக் பொட்டன்ஷியலும் ஈக்குவலி சென்சிட்டிவ். எனக்கு எனர்ஜி பேரியர் எனக்கு ஆக்சிடேஷன் ரியாக்ஷனுக்கும் ரிடக்ஷன் ரியாக்ஷனுக்கும் எனக்கு ரெண்டுக்குமே ஈக்குவலா இருக்கு அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0.5 சொல்லி எடுப்பேன். அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0.5 நான் இங்க சப்ஸ்டியூட் பண்றேன்னு வச்சுங்களா, அப்ப எனக்கு எப்படி வரும் 0.5 இன்டூ n வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0.686. ஓகே, அப்போ n வேல்யூ இஸ் ஈக்குவல் டு என்னது 0.686 டிவைடட் பை 0.5 போட்டேன்னா எனக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து கிட்டத்தட்ட 1.319 சொல்லி வரும், which is approximately equal to 1. புரியுதா? சோ நம்ம என்ன பண்றோம், இதுல இருந்து நம்ம இப்ப எது கால்குலேட் பண்ணிருக்கோம், n வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1ங்கிறத நம்ம இப்போ கால்குலேட் பண்ணிட்டோம். புரியுதா? சோ சப்போஸ் இப்போ இதுல நான் இன்னொரு கேஸ் நான் எடுக்கிறேன். சார் எனக்கு வந்து இந்த எலக்ட்ராக்டிவ் ஸ்பீஷிஸ், இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எலக்ட்ராக்டிவ் ஸ்பீஷிஸ்ங்கிறது A பிளஸ் பிளஸ் எலக்ட்ரான்ங்கிறதான் இன்வால்வ் ஆகுங்கிறது நான் தியரிட்டிக்கலா நான் ப்ரொபோஸ் பண்றேன்னு வச்சுக்கோமே. அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 1ங்கிறத நான் எடுத்துக்கிட்டு இதுல இருந்து நான் வந்து ஆல்பா வேல்யூ நான் கண்டுபிடிப்பேன். புரியுதா? அப்ப நான் என்ன பண்ணுவேன், ஆல்பா இன்டு என், அப்போ என்கிறது இஸ் ஈக்குவல் டு 1 நான் எடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு ஆல்பா வேல்யூ எனக்கு என்ன வந்துடும், ஆல்பா வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0.686. புரியுதா? சோ இப்படியும் நம்ம எடுத்துக்கலாம். புரியுதா? சோ இது வந்து ரெண்டு மெத்தட், நம்ம நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் கண்டுபிடிச்சிக்கலாம், அதே நேரத்தில் ஆல்பாவும் கண்டுபிடிச்சிக்கலாம். புரியுதா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து இந்த இக்குவேஷன் தெரியும் அப்படித்தானே, இந்த இன்டர்செப்ட் வேல்யூ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த இன்டர்செப்ட் வேல்யூ ஈக்குவல் டு 0.3967, அதுதான் இங்க அப்படியே எழுதியிருக்கேன். புரியுதா? சோ இந்த E0 வேல்யூ எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது? அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ETA-க்கும் ஸ்கேன் ரேட்டுக்கும் ஒரு பிளாட் நம்ம போடணும். ஓகே, பிளாட் போட்டுட்டு அது எது வரைக்கும் எக்ஸ்ட்ராபோலேட் பண்ணணும் அப்படின்னா 0 வோல்ட் பெர் செகண்ட் வரைக்கும் எக்ஸ்ட்ராபோலேட் பண்ணணும். ஓகே, அப்ப நான் 0 வரைக்கும் நான் எக்ஸ்ட்ராபோலேட் பண்ணும்போது அதோட கரஸ்பாண்டிங் என்ன EPA வேல்யூவோ அதுதான் ஆக்சுவலி என்னது E0. புரியுதா? சோ இதை வந்து எப்படி ஆரிஜின்ல பண்ணலாம்ங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னது EPA-க்கும் ஸ்கேன் ரேட்டுக்கும் நான் வந்து ஒரு இப்போ பிளாட் போட போறேன். ஓகே, சோ நம்ம வழக்கமா நம்ம என்ன பண்றோம், அனாலிசிஸ்ல போறோம், ஃபிட்டிங்ல போறோம், லீனியர் ஃபிட், அதே நேரத்துல ஓபன் டேலாம். ஓகே, சோ இதுல நான் ஒரே மட்டும் என்ன சேஞ்ச் கொடுக்குறேன் அப்படின்னா ஃபிட்டட் கர்வ்ஸ் பிளாட் நான் செலக்ட் பண்ணிட்டு இதுல போய் நான் வந்து கஸ்டம்ங்கிற ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். இப்போ மினிமம்ங்கிறது இந்த கர்வ்ல நீங்க பாத்தீங்கன்னா என்ன வேல்யூ தான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 25. புரியுதா? சோ இதுதான் 25. என்ன இதோட கீழே கரஸ்பாண்டிங் வேல்யூ அப்படியே பாத்தீங்கன்னா 25ன்னு இருக்கும். ஓகே, சோ நான் என்ன பண்றேன், இந்த 25க்கு பதிலாக நான் வந்து ஒரு -10ங்கிறத கொடுத்துக்கிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், நான் வந்து லீனியர் பிளாட்னு போட்டேன்னா எனக்கு வந்து 0 கிட்ட வரைக்கும் வரணும். புரியுதா? சோ அதனால நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு -15 இல்ல -10ங்கிறத முதல்ல நான் இப்போ வேல்யூவா நான் வந்து அசைன் பண்றேன். புரியுதா? சோ இப்போ நான் என்ன பண்றேன், இந்த மினிமம் இருக்கிற இடத்துல நான் வந்து -10ங்கிறத கொடுத்துக்கிறேன். ஓகே, சோ -10 கொடுத்துட்டு நான் இப்போ ஓகே நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வருது, இதுல வந்து நமக்கு ஒரு ஸ்லோப் இன்டர்செப்ட் வேல்யூ வருது. இன் அடிஷன் டு தட் நீங்க இதுல நீங்க ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட போய் பார்க்கலாம் இந்த 0 இருக்குல்ல. சோ இப்போ நான் என்ன பண்றேன், இந்த ஸ்கிரீன் ரீடரை வச்சுட்டு நான் இந்த 0 கிட்ட நான் வந்து இப்போ ப்ரெஸ் பண்றேன். ஓகே, 0 கிட்ட ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்பேஸ் பார் அப்படின்னு எக்ஸ்டெண்ட் பண்ணேன் அப்படின்னா இதை நான் மேலாப்ல கொண்டு போனேன்னா இந்த லீனியர் லைன்ல ஒரு இடத்துல பைசெக்ட் ஆகுதா, அந்த பைசெக்ட் ஆகிற பாயிண்ட்டுக்கும் இந்த ஸ்கிரீன் ரீடர்ல எனக்கு வந்து தெரியும் வேல்யூ எவ்வளவுன்னு. சரி, இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், இப்போ இதுல எடுத்துக்கிட்டு நான் வந்து இந்த 0 கிட்ட நான் வச்சுக்கிட்டு அப்படி நான் மேலாப்ல நான் போறேன் அப்படின்னா ஒரு இடத்துல பைசெக்ட் ஆகுதா, இந்த பைசெக்ட் ஆகக்கூடிய வேல்யூ எவ்வளவு நீங்க பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா நமக்கு என்ன தெரியுது 0.534. புரியுதா? இப்படி மேனுவலாவும் நம்ம பண்ணிக்கலாம். ஆனா இதோட ஒரு ஈஸி மெத்தட் என்னங்கிறது சொல்றேன். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல போயிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க சேஞ்ச் பேராமீட்டர்ஸ்னு கொடுங்க. சேஞ்ச் பேராமீட்டர்ஸ்னு போயிட்டு ஃபைண்ட் x/y இருக்கா, இதுல ஃபைண்ட் y ஃப்ரம் x. ஓகே, இதுல கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. ஓகேன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்க என்ன பண்ணலாம், நீங்க இங்க கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்னன்னு இருக்கும், ஃபைண்ட் லீனியர் ஃபைண்ட் y ஃப்ரம் x1 இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு இப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம், என்டர் தி x வேல்யூ. நமக்கு உங்களுக்கு என்ன ஆக்சுவலா முன்னால சொல்லியிருந்தேன், நமக்கு வந்து இந்த 0 இருக்கிற சமயத்துல நமக்கு வந்து எவ்வளவு வோல்ட் பெர் செகண்ட் இருக்குங்கிறத நமக்கு முதல்ல கண்டுபிடிக்கணும். புரியுதா?
சி 0 V/s இருக்கிற சமயத்துல இபி எவ்வளவு இருக்கணுங்கிறதா நம்மளோட கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்மளோட அப்ஜெக்டிவ். ஸோ அதனால இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல நான் 0 சப்ஸ்டியூட் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஒய் வேல்யூ என்னன்னு வந்துருது 0.53476 வந்துருச்சு. ஸோ இதுதான் என்ன பண்ணியிருக்கேன் இங்க சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். புரியுதா? ஸோ ரிமைனிங் என்னது ஆர் நமக்கு தெரியும் 8.314, டி வந்து 298, ஆல்பா என்கிறது நம்ம போன டைம் தான் கால்குலேட் பண்ணோம். ஆல்பா என் வேல்யூ ஈக்குவல் டு 0.686. புரியுதா? ஸோ அதே வேல்யூ நான் இங்க சப்ஸ்டியூட் பண்றேன். புரியுதா? சிமிலர்லி ஆர்டி நமக்கு தெரியும், ஆல்பா என் தெரியும், கே நாட் வேல்யூ மட்டும் தெரியாது. இதுல ஈக்குவல் டு நமக்கு இன்டர்செப்ட் நம்ம ஆல்ரெடி போன ஸ்டெப் தான் கால்குலேட் பண்ணணும். புரியுதா? ஸோ இப்போ இத நான் ஃபுல்லா சப்ஸ்டியூட் பண்றேன். என்னது இந்த 0.3967 வச்சு நான் முதல்ல இது மைனஸ் பண்ணேன்னா எனக்கு இந்த வேல்யூ வரும். இதை நான் ஃபுல்லா நான் ஈக்குவேட் பண்றேன் அப்படின்னா ஐ வில் கெட் 0.0374. அதே மாதிரி இந்த வேல்யூ ஃபுல்லா நான் ஈக்குவேட் பண்ணேன் அப்படின்னா 0.0374 இன்டூ கே நாட். புரியுதா? இப்போ இந்த வேல்யூ வச்சு நான் இதை டிவைட் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும் -3.67112. இது லாகரிதம் ஸ்கேல் இருக்கனால இது ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா இது எக்ஸ்போனென்ஷியல் டு தி பவர் தான் மாறிடும். புரியுதா? அப்போ 0.0374 இன்டூ கே நாட் இன்டூ இ பவர் -3.67112. இந்த இ பவர் வேல்யூவும் டிவைடட் பை இந்த வேல்யூ நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வேல்யூ வந்துடும் எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து வந்துடும். புரியுதா? அப்ப நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் இங்க நம்ம கே நாட்ங்கிறது நம்ம இப்ப கால்குலேட் பண்ண போறது வந்து என்னது அட் இ ஈக்குவல் டு இ நாட். புரியுதா? எனக்கு ஒரு ஈக்லிபிரியம் ஸ்டேட்ல எனக்கு ஆக்சுவலி இருக்கும்போது எனக்கு ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷிஸும் ரெடியூஸ்டு ஸ்பீஷிஸும் 50-50% இருக்கும். அந்த சமயத்துல எனக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் ரேட் எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கும் அதை கண்டுபிடிக்கிறதா இந்த கே நாட் வேல்யூ. புரியுதா? சோ இப்போ இதுதான் நமக்கு என்னது நான் வந்து எடுத்து இருக்கக்கூடிய வேல்யூ. புரியுதா? சோ இப்போ நம்ம இந்த கேஸ்ல நம்மளோட எடுத்த அசம்ஷன் என்னது எனக்கு ஒரே ஒரு பீக் மட்டும்தான் இருக்கு. அது வந்து வெறும் ஆனோடிக் பீக் மட்டும்தான் இருக்கு. ஆனா நான் ஸ்கேன் ரேட் நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு கரண்ட் வந்து எனக்கு லீனியரா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால இது வந்து சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ். ஸோ அந்த கண்டிஷன்ல இருக்கும்போது நான் எதை கால்குலேட் பண்றேன் லாவிரான் தியரியை வச்சு நான் வந்து கே நாட் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். ஓகே, ஸோ நான் கே நாட் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். அதே மாதிரி நான் வந்து ஆல்பாவும் என் வேல்யூவும் நான் வந்து கண்டுபிடிக்கிறேன். புரியுதா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் எதை பத்தி பார்க்க போறோம் ஒரு கேத்தோடிக் ப்ராசஸ்ல இருக்கும்போது எப்படி வந்து கண்டுபிடிக்கலாங்கிறத நான் பார்க்கலாம். புரியுதா? சோ இது வந்து நான் வந்து ஒரு டம்மி வேல்யூ கொடுத்துருக்கேன். ஓகே, ஒரு ஸ்கேன் ரேட் இருக்கும்போது இபிசி எப்படி சேஞ்ச் ஆகுதுங்கிறத நான் வந்து சொல்றேன். ஓகே, சோ இது வந்து இப்ப நம்ம பார்த்து போறது செகண்ட் அனலிட்டிக்கல் ப்ராப்ளம். ஓகே, சோ இதுலயும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் எனக்கு வந்து வெறும் ஒரே ஒரு பீக் மட்டும்தான் எனக்கு இருக்கு. புரியுதா? அதாவது எனக்கு இது வந்து பீக் கரண்ட், இது வந்து என்னுடைய பொட்டன்ஷியல். ஓகேயா? சோ எனக்கு வந்து வெறும் ரிடக்ஷன் ரியாக்ஷன் மட்டும்தான் எனக்கு நடக்குது. ஆக்சிடேஷன் எனக்கு நடக்கல. சோ இதுல நமக்கு கண்டிஷன் என்ன எகெயின் தி கண்டிஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஐபி வெர்சஸ் ஸ்கேன் ரேட்ங்கிறது நான் பிளாட் போடும்போது எனக்கு வந்து ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1ங்கிறது வரணும். இன்னொன்னு லாக் ஆஃப் ஐபி வெர்சஸ் லாக் ஆஃப் ஸ்கேன் ரேட் நான் எடுக்கும்போது என்னோட ஸ்லோப் வேல்யூ வந்து நியர்லி 1ன்னு வரணும். அதே மாதிரி ஆர் ஸ்கொயர் வேல்யூ 1ன்னு வரணும். ஓகே, ஸோ இந்த கண்டிஷன்ல நான் என்ன பண்றேன் நான் ஸ்கேன் ரேட் நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் பாத்தீங்கன்னா எனக்கு என்ன ஆயிட்டே இருக்கும் அப்படியே லெஃப்ட்ல எனக்கு ஷிஃப்ட் ஆயிட்டே போயிட்டே இருக்கும். புரியுதா? அதான் நீங்க பாத்தீங்கன்னா இனிஷியலா உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ் ஹையா இருக்கும். நீங்க ஸ்கேன் ரேட் கூட கூட போகும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் அதாவது கொஞ்சம் நெகட்டிவ் நோக்கி கம்மி ஆயிட்டே போயிட்டு இருக்கும். புரியுதா? ஸோ நவ் இந்த பர்டிகுலர் கண்டிஷன்ல நம்ம எப்படி வந்து இந்த ஆல்பா வேல்யூ அதே மாதிரி என்ன அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ஹெட்ரோஜினஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் கான்ஸ்டன்ட் எப்படி கால்குலேட் பண்ணலாங்கிறது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா பழைய அதே கதை தான். என்னது இந்த ஸ்கேன் ரேட்டுக்கும் இபிசிக்கும் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன எடுக்கிறேன் ஆரிஜின் ஃப்ளோர்ல போட்டுக்கிட்டு இதுக்கு நான் லாகரிதம் ஒன்று எடுப்பேன். அதுக்கு பிறகு இந்த இபிசிக்கும் லாகரிதமுக்கும் நான் என்ன பண்றேன் ஒரு லீனியர் பிளாட் நான் போடுவேன். ஓகே, ஸோ லீனியர் பிளாட் நான் போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இபிசி ஒய்யா இருக்கு. இந்த லாகரிதம் ஆஃப் ஸ்கேன் ரேட் எனக்கு எக்ஸா இருந்துச்சுன்னா இந்த எல்லா வேல்யூ தான் எனக்கு என்னது ஸ்லோப். புரியுதா? அந்த ஸ்லோப் வேல்யூ தான் நமக்கு என்ன வரும் -0.03779 வரும். ஓகே, ரிமைனிங் இந்த எல்லா வேல்யூ தான் என்னது என்னோட இன்டர்செப்ட். புரியுதா? சோ இது எப்படி ஆரிஜின் ப்ரோல எக்ஸிக்யூட் பண்ணலாங்கிறது நம்ம பார்ப்போம். புரியுதா? சோ இங்க நீங்க நல்லா பாருங்க. சோ இங்க தான் நான் வந்து ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்கேன்
இதுல நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்கேன் ரேட் இபிஏ நான் இங்க சொல்லி மென்ஷன் பண்ணிருக்கேன்னா இது வந்து ஃபார் தி ஆனோடிக். ஓகே, நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம் எக்ஸிக்யூட் பண்ணது. இப்போ இதுதான் நம்ம ஆக்சுவலி என்னது இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறது. ஓகே, இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ இருக்கலாம், இந்த வேல்யூ தான் நான் இங்க வந்து நான் நோட் டவுன் பண்ணியிருக்கேன். ஓகே, இதுதான் இபிசி. அதே நேரத்துல இந்த ஸ்கேன் ரேட் வேல்யூ தான் நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். புரியுதா? சோ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், நான் உங்களுக்கு முன்னால சொன்ன மாதிரி எல்என்னா இதுல நம்ம எதை எடுக்கிறோம், காலம் இ. ஓகே, சோ காலம் இ தான் நம்மளோட ஸ்கேன் ரேட். புரியுதா? சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்துருச்சா. இப்போ இபிசிக்கு என்னது இதே வேல்யூ தான் நான் என்ன பண்றேன் அப்படி சாரி இதை நான் வந்து காப்பி இங்க நான் பேஸ்ட் பண்றேன். ஓகே, சோ இப்போ இதுக்கு நான் என்ன பண்றேன் ஒரு ஸ்கேட்டர் பிளாட் போடுறேன் அப்படின்னா இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணணும் அனாலிசிஸ்ல போய் நம்ம ஆல்ரெடி நம்ம லீனியர் ஃபிட்னு எடுத்துட்டோம்னா லீனியர் ஃபிட் லாஸ்ட் யூஸ்னு வரும், அது நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு நான் இங்க ஓகேன்னு கொடுக்குறேன் அப்படின்னா நமக்கு என்னன்னு வந்துடும். ஸோ இது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நமக்கு என்ன ஸ்லோப் கிடைச்சிருக்குங்கிறது இதுல நீங்க பாத்துக்கலாம். ஸ்லோப் வேல்யூ வந்து -0.037779. இங்க உங்களுக்கு தெரியுதா இந்த வேல்யூ தான் ஸ்லோப். ஓகே, இன்டர்செப்ட் வேல்யூ வந்து 0.63234. புரியுதா? சோ இந்த ரெண்டு வேல்யூ தான் இங்க நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். புரியுதா? இதுதான் ஸ்லோப், இதுதான் இன்டர்செப்ட். புரியுதா? சோ இப்ப நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த என்டையர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு என்னது 0.03779 சொல்லி எழுதலாம். புரியுதா? அதுதான் நான் இப்போ இங்க எழுதியிருக்கேன். நமக்கு ஆர் தெரியும் 8.314, அதே மாதிரி டி தெரியும் டெம்பரேச்சர் 298 கெல்வின் 1 மைனஸ் ஆல்பா என் இன்டு இது எஃப் வேல்யூ 96485 தெரியும். ஓகே, சோ திஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப். இப்போ நான் என்ன பண்றேன் இது மூணுமே நான் டிவைட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணேன்னா எனக்கு இந்த ஒரு வேல்யூ வரும். சோ நான் வந்து 1 மைனஸ் ஆல்பா என் ரைட் ஹேண்ட் சைட் போச்சுன்னா இந்த டேர்ம் டினாமினேட்டருக்கு வந்துடும். சோ இது ரெண்டுமே நான் டிவைட் பண்ணேன்னா எனக்கு இந்த வேல்யூ எனக்கு கிடைக்கும். புரியுதா? சோ சப்போஸ் நான் வந்து இந்த ரியாக்ஷன் புரியுதா? சோ இப்ப நான் வந்து என்னன்னு ஒரு அசம்ஷன் பண்ணிக்கிறேன், இது வந்து இபிசிங்கிறது ரிடக்ஷன் ரியாக்ஷன் தானே. அப்போ ஒரு ஆக்சிடைசிங் ஸ்பீஷிஸ் வந்து ஒரு எலக்ட்ரான் கொடுத்துட்டு எனக்கு வந்து ஒரு ரிடியூஸ்டு ஸ்பீஷிஸா மாறுது. அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு 1 சொல்லி நான் ஒரு அசம்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னா அப்ப எனக்கு என்னன்னு வரும் 1 மைனஸ் ஆல்பா ஈக்குவல் டு 0.6795 வரும். அப்போ ஆல்பா வேல்யூ வந்து என்ன வந்துடும் 0.3205 ஆன்சர் வந்துடும். புரியுதா? இல்ல நான் வந்து என்ன பண்றேன் சார் ஆக்சிடேஷன் ரியாக்ஷனும் ரிடக்ஷன் ரியாக்ஷனுக்கும் சிமெட்ரிக்கா எனக்கு பேரியர் இருக்கு அப்படின்னா ஆல்பா வேல்யூ ஈக்குவல் டு 0.5 சப்ஸ்டியூட் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும் 1 மைனஸ் 0.5 இன்டூ என் ஈக்குவல் டு 0.6795 வரும். அப்ப என் வேல்யூ ஈக்குவல் டு என்னன்னு வந்துடும் 1.359 வந்துடும், which is approximately equal to 1. புரியுதா? இப்போ நான் நெக்ஸ்ட் நான் எப்படி இ நாட்டை கண்டுபிடிக்கணும், பழைய அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இபிசிக்கும் ஸ்கேன் ரேட்டுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஸ்கேட்டர் பிளாட் போடுவோம். ஓகே, ஸோ ஸ்கேட்டர் பிளாட் போட்டுட்டு அனாலிசிஸ்ல போறோம், ஃபிட்டிங்ல போறோம், லீனியர் கர்வ் ஃபிட், ஓப்பன் டயலாக். ஸோ இதுல வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த ஃபிட்டட் கர்வ்ஸ் பிளாட் இருக்குல்ல இதுல போய் நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும் கஸ்டம்ல போய் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ கஸ்டம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதுல வந்து நான் சும்மா -10ங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, அதே மாதிரி இந்த ஃபைண்ட் எக்ஸ் ஃப்ரம் ஃபைண்ட் எக்ஸ் ஒய்ல ஃபைண்ட் ஒய் ஃப்ரம் எக்ஸ்ங்கிறத நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் ஓகேன்னு சொல்லி நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க இந்த வேல்யூ பார்த்தானாலே உங்களுக்கு தெரியும். ஓகே, இதுல உங்களுக்கு தெரியுதா இதுதான் ஸ்லோப், இதுதான் இன்டர்செப்ட், இதுதான் வந்து என்ன பண்ணிருக்கேன் இங்க வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகே, சோ நமக்கு வந்து இப்ப நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன பண்ணணும் இதை மினிமைஸ் பண்ணிட்டு நீங்க எங்க போகணும் நீங்க வந்து நம்ம இப்போ எதை நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபிட் லீனியர் ஃபைண்ட் ஒய் ஃப்ரம் x2ன்னு இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணிட்டு இந்த எக்ஸ்ங்கிற இருக்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 0ன்னு கொடுக்கணும். ஏன் நான் 0ன்னு கொடுக்கணும், நான் வந்து உங்களுக்கு முன்னாலே சொன்னேன் இந்த 0 கிட்ட எது உங்களுக்கு இன்டர்செப்ட் ஆகுதோ அதுதான் ஆக்சுவலா என்னது இ நாட். புரியுதா? சோ இந்த கர்வ்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த 0 இருக்குல்ல இது வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து ஆக்சுவலா என்ன ஆகும்னா பைசெக்ட் ஆகும். புரியுதா? இந்த லீனியர் இதுல அதோட கரஸ்பாண்டிங் இபிசி வேல்யூ என்னதோ அதுதான் ஆக்சுவலா என்னது இ நாட் வேல்யூ. ஓகே, சோ இதுல இ நாட் வேல்யூ பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வருது, சோ இதுல இ நாட் வேல்யூ தெரியுதா 0.49154.
ஓகே. ஸோ இதுதான் ஆக்சுவலா வந்து என்னது E0 வேல்யூ. ஓகே. ஸோ இந்த E0 வேல்யூ தான் ஆக்சுவலா என்னது 0.49154. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த வேல்யூ தான் இங்க சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். புரியுதா? ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த என்டையர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு தான் என்னது இந்த ப்ரீவியஸ் ப்ராப்ளம் ப்ரீவியஸ் இல்ல லீனியர் இக்குவேஷனோட இன்டர்செப்ட். புரியுதா? ஸோ அதனால தான் இங்க எழுதியிருக்கேன். இப்போ இந்த ஆர் வேல்யூ, டி வேல்யூ, எஃப் வேல்யூ, அதே மாதிரி நமக்கு என்ன தெரியும், நம்ம 1 மைனஸ் ஆல்பா என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோமா, அதை நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்றோம். புரியுதா? இதே மாதிரிதான் நான் இங்கேயும் சப்ஸ்டியூட் பண்றேன். இதுல கே நாட் மட்டும்தான் அன்னோன். ஓகே. ஸோ இப்போ நான் இதை ஃபுல்லா நான் சால்வ் பண்றேன் அப்படின்னா எனக்கு கே நாட் வேல்யூ என்னங்கிறது கிடைக்கும். புரியுதா? ஸோ 0.49154 மைனஸ் இப்போ இந்த என்டையர் வேல்யூ நான் சால்வ் பண்ணேன்னா எனக்கு 0.03779 கிடைக்கும். இதே டேர்ம் தான் இங்க உள்ளே வரும். ஓகேயா? ஏன்னா திஸ் என்டையர் டேர்ம் மல்டிப்ளை பை கே நாட்னு அர்த்தம். புரியுதா? ஸோ இப்போ நான் என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவேன், இந்த வேல்யூவை இதை வச்சு முதல்ல மைனஸ் பண்ணுவேன். அப்போ எனக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். இப்போ இந்த வேல்யூ வச்சு இதை நான் டிவைட் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன வேல்யூ வரும், -3.727 வருது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த லாகரிதம் ரைட் ஹேண்ட் சைட் போனோம் அப்படின்னா எனக்கு எக்ஸ்போனென்ஷியல் டேர்மா மாறும். புரியுதா? அப்போ k0 is equal to e power minus this term divided by this term. புரியுதா? அப்படி நான் பண்ணேன்னா எனக்கு k0 வேல்யூ வந்து 0.636 பெர் செகண்ட் அப்படிங்கிறது கிடைச்சிடும். ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டு இதுலயுமே நம்ம என்ன நம்ம பார்த்துட்டோம், k0 வேல்யூ வந்து ரொம்ப ஹையா இருக்கு. புரியுதா? ஸோ அப்போ k0 வேல்யூ ரொம்ப, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு சும்மா ஒரு அசம்ஷன் எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு k0 வேல்யூ வந்து ஒரு வேல்யூல எனக்கு 0.636 பெர் செகண்ட்னு வருது. இன்னொரு இதுல எனக்கு k0 வேல்யூ வந்து 7.2 இன்டு 10⁻⁻2 பெர் செகண்ட். ஓகே. இப்படி ரெண்டு மாடிஃபைட் எலக்ட்ரோடுக்கு எனக்கு வேல்யூ வருது அப்படின்னா இதுல ரெண்டு இதுல எதுக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரேட் ரொம்ப கூடன்னு அர்த்தம், இதுக்கு தான் கூட. ஓகே. எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரேட் வந்து இதுக்கு தான் கூட. ஓகே. ஷட்டிலிங் வந்து ரொம்ப கூட, ஃபாஸ்டர் ஷட்டில் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே. அதே நேரத்துல நீங்க இந்த இதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலா என்ன இருக்கும், ஓவர் பொட்டென்ஷியலும் ஆக்சுவலா என்னதான் இருக்கும், கம்மியா தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்க பீக் பொட்டன்ஷியல் சேஞ்சஸும் நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுல வந்து அவ்வளவு இருக்காது. சரியா? இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் டெல் இபிங்கிறது மாதிரி நீங்க ஒரு பீக் டு பீக் டிஃபரன்ஸ் பார்த்தாலும் இதுதான் கம்மியா இருக்கும். சரியா? ஸோ வேற இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10⁻²ங்கிறதுனால இது வந்து ஸ்லோ எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர். ஓகே. மோர் ஓவர் நீங்க ஓவர் பொட்டன்ஷியல் நீங்க பார்த்தாலும் இதுல வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். பிகாஸ் இட் இஸ் அ ஸ்லோ எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர், இல்லாட்டினா இதை வந்து நம்ம ஸ்லக்கிஷ் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு கூட நம்ம இதோட மெக்கானிசமா சொல்றோம். ஓகே.